Hi friends, welcome to Poppins. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதோட பேரு கஜடா. வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கஜடா செய்யறதுக்கு நான் அரை கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 30 கிராம் இருக்கும். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சுக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸிங் பவுல்ல மாத்திக்கலாம். இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டதுனால வாசனை சூப்பராக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து போண்டா மாவோட பதத்துக்கு கரெக்டாக வரணும். கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த கெட்டித்தன்மையில் இருக்கணும். ஓகே, இது இப்படி 10 நிமிஷம் ஊறட்டும். நாம மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வந்து டைட் ஆயிடுச்சு. இந்த பதம் கரெக்டானது. நாம அடுத்து கஜடாவை ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பேன்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கரெக்டான ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை லைட்டாக கையை ஈரம் பண்ணிக்கிட்டு அதில் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்க நம்மளோட கஜா வந்து நல்லா வெடிச்சு வருது. ஓகே, இது வெந்துருச்சு. நாம் இதை எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட
சூப்பரான கஜடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.